الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد فك رقبه وقال ايضا وما كان لمؤمن ان يقتل مؤمنا الا خطأ فتحرير رقبة مؤمنا فقال النبي عليه الصلاة والسلام أفضل الجهاد عند سلطان جائر أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான பேரருள் நம் அனைவரையும் வந்து சேரட்டுமாக. அந்த அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் நமது உயிருக்கும் உயிரான உயிரும் மேலான ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தாரும் சத்திய சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ இறை நேசச்செல்வர்கள் மீது கூடியிருக்கக்கூடிய அனைவரும் மீதும் கொண்டாடட்டுமாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய நல்ல தோல்விக்கை அவ்வளவு நம் அவருக்கும் தந்தரும் புரிவானாக. நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு தெரிந்துவிட்டார்கள் என்றால் மறுமையில் அவர்களுக்கு நிலையான சுமத்தத்தையும் அவ்வளவு தந்தரும் புரிவானாக என்று இறைவனிடத்திலே துஆ செய்து இந்த இனிய 29வது சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தை தான் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை, படைத்தவன் ஒருவரே, அவனுக்கு மட்டுமே நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை இந்த உலகிற்கு ஓங்கி சொன்ன மார்க்கம் என்னது? இஸ்லாம். இன்று நாம் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த சுதந்திரத்தினுடைய அஸ்திவாரமாக வேறாக விருதாக வித்தாக இருந்தவர்கள் யாரு? இஸ்லாமியர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர்கள் சொன்னது போல இந்த இந்திய திருநாடு முழுமையான சுதந்திரத்தை பெற்றுவிட்டதா? பெற்றுச்சாங்க? பெற்றுச்சா இல்லையா? பெற்றுச்சா? அப்படியானால் குண்டு துளைக்காத மேடைகளில் இருந்து பிரதமர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் பயத்தோட இருக்கிறாங்க. அப்படித்தானே? 11,000 போலீஸ் பாதுகாப்பு. அப்படியானா எங்க சுதந்திரம்? சுதந்திரம்னா என்ன? ஹாயா வந்தோம், பேசணும், போனோம் அப்படின்னா தான் அதுக்கு பேர் சுதந்திரம். இன்று சுதந்திரத்தினுடைய 79வது ஆண்டு தினம். இந்த மீட்டிங் இன்று ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
என்ன திடீர்னு நீங்க வேண்டிக்கு இப்படி ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கூட சகோதரர் பீரோ ராஜாவும் கேட்டாங்க. அப்ப சொன்னோம், அதுக்கு உண்டான காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக நமது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கோவில்பட்டி வட்டாரத்தினுடைய ஜமாத் உலமாவினுடைய கூட்டம் எட்டையாபுரத்திலே நடைபெற்றது. அந்த கூட்டத்துல நமது பள்ளியினுடைய இமாம் மௌலானா என்ன பேரு, இப்ப நீங்க அசத்து பேரை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்ன பாருங்க, முகமது மஹீதி அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த நாவன்மையும் சிறந்த இலக்காற்றலையும் சிறந்த பணிகளையும் தந்தம் புரிவானாக. அப்ப அந்த வட்டார கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது, சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரத்தை பற்றி அருகிலை இணைக்கக்கூடிய இமாம்கள், அருகிலை இணைக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு சென்று உரை நிகழ்த்த வேண்டும் என்பதாக அந்த அடிப்படையில மானங்காட்டானுக்கு போடப்பட்ட ஆள் நான் இல்லை. சரியா? மானங்காட்டானுக்கு போடப்பட்ட அசத்து கோவில்பட்டியினுடைய அசத்து. ஆனா அவர் தவிர்க்க முடியாத சில சூழல்களால வர இயலல. உடனே எப்படியும் மீட்டிங் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில அந்த மீட்டிங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மீட்டிங் உண்டான காரணம் தெரிஞ்சிருச்சா? சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த ஜமாத் மூலமா வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நீங்களும் துஆ செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதுதான் 79வது சுதந்திர தினத்தை இந்த மக்களுக்கு மத்தியில இஸ்லாமிய தியாகிகளுடைய வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதாக. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வரலாறு திட்டமிட்டு என்ன செய்யப்படுகிறது? மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல காந்தியினுடைய வரலாற்றையே மறைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு. காந்தி என்னப்பா வாங்கி தந்தாரு? இன்னைக்கு நீங்க வாங்கி தந்தாரா? புது வாங்கி தந்தாரா? ஐயோ, பெரிய சிக்கலப்பா, நாட்டுல பெரிய சிக்கல் அடிப்பது. காந்தி நீங்க வாங்கி தந்துட்டாருன்னு பரவாயில்ல, அதை விட மோசமான வரலாற்றுக்கு கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது. காந்தி பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல என்ன வாங்கி தந்தாரு? சுதந்திரம் வாங்கி தந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த காந்தியையும் கூட சுட்டுக் கொண்டது என்னது? கோட்சே கும்பல். காந்தியை கொண்டது யாரு? கோட்சே அப்படின்னு ஒருத்தன். அந்த கோட்சே காந்தியை கொல்லுவதற்கு முன்னால் தன்னுடைய கையில பச்சை கொடுத்திருந்தான். என்னன்னு? இஸ்மாயில். அந்த நேரத்துல நாட்டில கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட முயற்சிதான் அந்த கோட்சே தன்னுடைய கையில இஸ்மாயில் பச்சை குத்தி இருந்தது. சாதாரணமா ஒருத்தன் ஒரு தொப்பியை போட்டு எங்கேயாச்சும் அத ஏற்கனவே பார்க்கிறோம். வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் என்ன செய்யறான்? பொம்பளை வேஷத்துல புர்காவை போட்டு போறான். ஆனா பார்க்கிறப்ப முஸ்லிம் பெண்மணிகளை போல இருக்கும். சில இடங்கள்ல எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அடிச்சு துவைக்கிற இதெல்லாம். இது மாதிரி அந்த காலகட்டத்துல, அந்த 1940 காலகட்ட 47 காலகட்டத்துல இந்த கோட்சே இஸ்மாயில் பச்சை விட்டு. அப்ப பார்த்த உடனே என்ன ஆகும்? பிறர்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான சந்தேகம் ஏற்படும். முஸ்லிம்கள் தான் காந்தியை சுட்டு விட்டார்கள் என்பதாக. கடைசியிலே விசாரிக்கப்பட்ட நேரத்துல அது இந்துத்துவ பயங்கரவாதி என்பதாக தெரிய வந்தது. பெரும் கலவரம் தவிர்க்கப்பட்டது. அன்னைக்கு அந்த 1947 என்ன
முயற்சியை கையாண்டார்களோ அதே முயற்சியை தான் இன்று 2025 என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல விமானம் ஒன்றுல ஒருத்தன் ஏறி என்ன செஞ்சான், அல்லாஹ் அக்பர், நான் அவரை கொள்ள போறேன் இவரை கொள்ள போறேன்னா அல்லாஹ் அக்பர். பாக்குறாள் என்ன நினைச்சிருக்கோம், அந்த விமானத்துல இருந்து அங்க போலாம் என்ன நினைச்சிருக்கோம், பாய் என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்னு எல்லோரும் நினைத்தார்கள். கடைசியில் அவர் குறித்து விசாரிச்சப்ப அவர் பேர் என்னது, தேவதாஸ். இப்படித்தான் இஸ்லாமியர்கள் மீது இட்டுக்கட்டான பேச்சுக்கள், இட்டுக்கட்டான அவதூறுகள் பரப்பப்பட்டு இஸ்லாமியர்களுடைய தியாகம் மறைக்கப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும் என்பதாக பெரும் கங்கணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். இஸ்லாமியர்களுடைய வரலாறை மறக்கலாம், மறதிங்கிறது யாருக்கும் எல்லாருக்கும் உள்ளது இதுதானங்க. மறதிங்கிறது இருக்குமா இருக்காதா? இன்சான் அப்படின்னா என்ன அர்த்தம், மறதியாளன் அர்த்தம். மறதி இல்லைன்னாலும் பெரும் பைத்தியமா போயிடும், நினைச்சுக்கிட்டே இருந்தா பெரும் பைத்தியமா போயிடும். அதனால மறதியும் இறைவனுடைய ஞாபகத்தை கல்வி கொண்டதான். ஆனால் மறக்கலாம், அதை ஞாபகப்படுத்துவதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் ஒரு அரசை என்ன செய்திருந்திருக்கிறது, மறக்கவில்லை, மறுத்துக் கொண்டிருக்கிறது. மறக்க வேண்டும், மறக்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வரலாறுகளை மாற்றி மாற்றி எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். மாமன்னர் அவுரங்கசீப் கேள்விப்பட்டிருக்கிறோமா? முகலாய பேரரசர்களில் ஒருவராக இருந்தவர் யாருங்க, யாரு? அவுரங்கசீப் கேள்விப்பட்டிருக்கிறோமா? என்ன சமீபத்தில் கூட 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பினுடைய புத்தகத்துல இந்த அவுரங்கசீபினுடைய படத்தை போட்டு இவர் பெரிய பயங்கரவாதி அப்படிங்கிறது மாதிரி சிபிஎஸ்இ என்னுடைய பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் மிகப்பெரிய ஒரு ஆளின் பெருந்தகை, ஹாஃபிஸாக இருந்தார். மாமன்னராக இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யல, அரசு ஹசானாவில் இருந்து எந்த ஒரு பணத்தையும் எடுத்துக் கொள்ளவில்லை தன்னுடைய செலவினத்திற்காக. இன்னைக்கு அரசு என்னுடைய ஹசானாவில் இருந்துதான் தனி ரேட்டு, கிட்டத்தட்ட போடக்கூடிய ஆடையினுடைய விலை மதிப்பு, ஒரு நேரத்துக்கு போடுறதுடைய ஆடை மதிப்பினுடைய விலை மதிப்பு 10 லட்சம் 12 லட்சம். யாரோ சொல்றேன்னு நினைச்சுக்கிறாங்க, புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளவு யாரும் வீட்டு சொத்து, பொதுமக்களினுடைய சொத்து. ஆனால் இப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் பெயர்தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் திருக்குர்ஆனை மனனம் செய்தார். எப்படி திருக்குர்ஆனை மனனம் செய்தார் தெரியுமா பிள்ளைங்களா? கவனமா கேட்கணும். நாம திருக்குர்ஆனை எடுத்து பார்க்கிறதே பெரிய அபூர்வம், அப்படித்தானங்க? அம்மா வீட்டுல இருந்து முதல் சீதனமாக இடத்தை கொடுத்து அனுப்புவாங்க, குர்ஆனை யாருமா கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா அந்த குர்ஆனை எதுக்காக கொடுத்து அனுப்புறாங்க தெரியுமா? கொண்டு போய் வீடுல மேல வைக்கிறாங்க. இந்த குர்ஆனின்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் மகளே என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டுதான் அந்த குர்ஆனை கொடுத்து அனுப்புகின்றார்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட குர்ஆன் வீரனுடைய அந்த பெட்டியில அப்படியே இருக்கு. எதுவரையிலையும் இந்த மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறவங்க அதை எடுத்து பார்ப்பதற்கோ ஓடுவதற்கோ நமக்கு அவகாசம் இல்லை. ஆனால் மாமன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அருந்தவ புதல்வரை
அல் குர்ஆனை மனனம் செய்த நேரத்தில் தன்னுடைய அத்தாவாக இருக்கக்கூடிய மாமன்னர் ஷாஜஹான் டெல்லி செங்கோட்டையில பாரத பிரதமர் கொடியேற்றினார் இல்லையா, அந்த செங்கோட்டையை கட்டியவர் யார்? மாமன்னர் ஷாஜஹான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஷாஜஹானுடைய மகன் தான் யாரு? யாருங்க? இப்ப யார சொல்லிட்டு இருக்கிறோம்? அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அவுரங்கசீப் தன்னுடைய புதல்வர் திருக்குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். அவரை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அத்தாவாக இருக்கக்கூடிய மாமன்னர் ஷாஜஹான் இடத்திலே அழைத்து செல்கிறார். அழைத்து சென்ற நேரத்தில் மாமன்னர் ஷாஜஹான் அழுகிறார். என்ன தந்தையே, என்னுடைய அருந்தவ குழந்தை குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். அதை தங்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டிதானே வந்தேன். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்லவா? அந்த செய்தியை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தானே வந்தேன். தாங்களே தோண்டி தோண்டி அழுகிறீர்கள். காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் மாமன்னர் ஷாஜஹான் சொன்னார், அவுரங்கசீபே, நீ உன்னுடைய மகனை திருக்குர்ஆனை மனனம் செய்து வைத்ததின் காரணமாக நீ சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டாய். எனக்கு அந்த சொன்னாராம். அந்த செய்தி என்ன நேரத்துலதான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு சிந்தனை எழுந்தது. நாமும் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பதாக நினைத்தார்கள். கிட்டத்தட்ட 6 மாத காலத்திலேயே குர்ஆனை மனனம் செய்தார்கள். எத்தனை மாசத்துலங்க? நமக்கு அந்த குர்ஆனை திருப்பி பார்க்க முடியல. ஹஸ்தாமா வாங்கி கொடுத்த குர்ஆன் வீரர்களையே இருக்கு. மாமன்னருக்கு எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய அலுவல்கள் இருந்திருக்கும். அந்த அலுவல்களுக்கு மத்தியிலேயும் அவர் கிட்டத்தட்ட 6 மாதத்திலே குர்ஆனை மனனம் செய்துவிட்டு தன்னுடைய தந்தை யாரிடத்துல போறாரு? அவுரங்கசீப் நாட்ட போறாங்க. அவருடைய தந்தையிட்ட போறாங்க. அவருடைய தந்தை பேர் என்ன? சொன்ன ஷாஜஹான். இப்ப போய் சொன்னாங்க, என்னுடைய அருமை தந்தையே, இப்போது நீங்களும் சுவர்க்கவாதியாக ஆகிவிட்டீர்கள். இதோ உங்களுடைய அருந்த புதல்வராக இருக்கக்கூடிய நானும் திருக்குர்ஆனை மனனம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். என்றால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு திருக்குர்ஆனுடைய கல்வியை எந்த அளவுக்கு போதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நம்முடைய சூழல் என்ன? காலையிலே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக மதரசாவினுடைய கல்வி தேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானுங்க? அப்படியா இல்லையா? காலையில மதரசாவுக்கு வரீங்களாமா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இப்ப வந்திருக்கிறது மானங்காட்டான்ல 2, 4, 6, 8, 10, 11, 12 ஒரு டஜன் தான் இருக்கு. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? ஒரு 60-70 இருக்குமா? வீட்டுக்கு 2 பிள்ளைகளை வச்சாலுமே எத்தனை இருக்கணும் சொல்லுங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நாம அதுக்கு உணர்ந்தாங்க இல்லை. அதுதான் விஷயம். அப்ப எத்தனை பிள்ளைகள் மதரசாவினுடைய கல்வியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? அவுரங்கசீபுடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பெரிய செல்வத்திற்கு மாமன்னராக இருந்தாலும், முடிசூடா மன்னராக இருந்தாலும், அவர் தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலேதான் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவியத்தை கழித்தார். திருக்குர்ஆனை எழுதியும் தொப்பிகளை தைத்து விற்பனை செய்தும் தன்னுடைய ஜீவியத்தை கழித்தார் என்பதுதான் அவருடைய வரலாற்றினுடைய பின்னணி. அந்த மாமன்னர்
கடைசியாக இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்திலே அவர் வைத்திருந்த சொத்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தா வெறும் 300 ரூபாய். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிட்டாலும் கூட அவருடைய சொத்து மதிப்பு என்ன, ஒரு எம்எல்ஏவினுடைய சொத்து மதிப்பு என்ன, ஒரு எம்பியுடைய சொத்து மதிப்பு என்ன, ஒரு அமைச்சர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, ஒரு முதலமைச்சருடைய சொத்து மதிப்பு என்ன, மத்திய அமைச்சர்களுடைய சொத்து மதிப்பு என்ன. ஒரே ஒரு தடவை இருந்தா போதும், லைஃப்ல லாங்கா செட்டில் ஆயிடலாம், அந்த அளவுக்கு சொத்து மதிப்பு ஆயிரும். ஆனா கிட்டத்தட்ட 1/2 ஆண்டு காலம் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் மாமன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 50 வருஷம். இன்னைக்கு 15 வருஷத்திலேயே படாத பாடாரு. சுதந்திர இந்தியாவுல நாம வாழ்றோம் அப்படிங்கிற பீத்தல் வேற. இன்று முஸ்லிம் சமூகம் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம எல்லாம் வாக்களிக்க வேண்டியது இல்லை, வாக்களிக்கிறதெல்லாம் என்ன வாக்களிக்கிறோம், மிஷினே வாக்களிச்சிடும். அப்படிதான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம் விரைவுக்கு வந்துவிட்டது என்னவோ தெரியவில்லை. ஒரு தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை தாண்டி வாக்குகள் பதிவு, அந்த அளவுக்கு வாக்கு திருட்டு என்பதாக இந்தியாவையே திணறடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழலிலே தான் நாம் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் என்பது அது ஏதோ 1940 47 துவக்கப்பட்டது அல்ல. ஒரு இரவு ஒரு பகலிலே அது துவக்கப்பட்டதல்ல. மாறாக கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டார்கள். தங்களுடைய பொருளையும் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய உடைமைகளையும் தியாகம் செய்வதற்கு பின்னால் கிடைக்கப்பட்டதுதான் சுதந்திரம். சுதந்திரம் என்பது சும்மா கிடைத்து விட்டது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பெரும் பெரும் தியாகத்திற்கு பின்னால் ஜாதி மத பேதம் இன்றி அனைவர்களும் ஒன்றாக ஒற்றுமையோடு அந்த ரத்தம் சிந்திய இந்த தேசத்திற்காக வேண்டி தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமானவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடியது என்னங்க? இந்தியாவினுடைய தலைநகர் என்னது? டெல்லி. மாஷா அல்லாஹ். இந்தியாவினுடைய தலைநகர் எதுங்க? அந்த அக்கா வலது வீட்டை முடிவுலாம் இடது வீட்டை முடியக்கூடாது. சைத்தான் தான் இடது வீட்டை சாப்பிடுவான் குடிப்பான் அப்படின்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன செய்யணும்? எந்த கேட்டதான் சாப்பிடணும் சொல்லுங்க. வலது வீட்டை சாப்பிடணும். வலது வீட்டை தான் என்ன செய்யணும்? தண்ணீர் குடிக்கிறதாக இருந்தாலும் வெந்நீர் குடிக்கிறதாக இருந்தாலும் மானங்காத்தாங்கள் கொடுக்கப்படக்கூடிய டீயை குடிக்கிறதாக இருந்தாலும் எந்த வீட்டத்தை குடிக்கணும்? வலது வீட்டத்தை குடிக்கணும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுடைய வலது கையால் சாப்பிடுங்கள். ஏனென்றால் சைத்தான் அவன் எந்த கையை யூஸ் பண்ண மாட்டான், வலது கையை சைத்தான் யூஸ் பண்ண மாட்டான். அவர்களுக்கு பிடித்த கையே எந்த கையே? இடது கையே. நாம என்ன செய்யக்கூடாது? சைத்தானுடைய சகோதரர்களாக ஆகக்கூடாது. சரி,
அதனால அந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் யாரும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இங்க இருந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதனால உங்கள் எல்லோருக்குமான அறிவுரை தான் அது. உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உண்டான அறிவுரை தான் அது. இப்ப என்ன சொல்லிட்டு வந்தா, இப்ப நீங்க தான் சொல்லணும். இடையில வண்டி ஆர்த்தி போகிறது வழியா உள்ள போய் போச்சுன்னா என்ன செய்யணும்? நீங்க தான் மறுபடியும் மெயின் ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தணும். அப்ப வெரி குட். இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடியது டெல்லி. அந்த டெல்லி தலைநகரத்தினுடைய கேட்டினை பதிவு செய்யப்பட்ட இருக்கக்கூடியது இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக அகழ்பாடுபட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த பெருமக்கள் 95,300 பேர். எத்தனை பேருங்க? 900 இல்லம்மா, 90 இல்லையம்மா, புது கதையா இருக்கு. 900,000 ஜனம் தான் இருக்கு. அப்படிமா 95,300 பேர் இந்திய கேட்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை. அதுல 61,000 பேர் முஸ்லிம்கள். அப்ப எவ்வளவு முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். 95,300 பேரு. அதுல முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை 61,000 சொச்சம். அப்ப மற்றவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவுதான் சொல்லுங்களேன். நான் கொஞ்சம் கணக்கில வீக்கு, நீங்க கணக்கில மைசூர் புலி மாதிரி, திப்பு சுல்தான் மாதிரி. அப்ப கிட்டத்தட்ட வெறும் 34,000 பேர் தான் மற்றவர்கள். 61,000 நபர்கள் முஸ்லிம்கள் என்றால் அந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாறு என்ன, அவர்களுடைய தியாகம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய என்ன, அவர்கள் எல்லாவற்றிலேயும் அவர்களுடைய தியாகம் மறைக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் காண்கின்றோம். சுதந்திரத்தினுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்திற்கு முன்னால் 17வது நூற்றாண்டு. அந்த 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள்தான் சிராஜுல் தௌலா என்று சொல்லப்படக்கூடிய வங்காள சிங்கம், வங்காளத்தினுடைய சிங்கம் என்பதாக அழைக்கப்பட்ட சிராஜுல் தௌலா. இந்த பக்கத்திலே மைசூர் புலி என்று சொல்லப்படக்கூடிய மாவீரன் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆதிக்க வெளிகொண்ட ஆங்கிலேயர்களை வெள்ளையிலே வெளியேறு என்ற போராட்டத்தை முன்னெடுத்து தங்களுடைய வீரத்தோடு தீரத்தோடு அவர்களை எல்லாம் விரட்டி அடித்த வரலாறு இஸ்லாமியர்களுக்கு உண்டு. மைசூர் புலி திப்பு சுல்தானுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆங்கிலேயர்களை சுழன்று சுழன்று தாக்கினார் என்பதாக அவருடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தாயிடத்திலே சொல்லப்பட்டது, உங்களுடைய மகன் போர்க்களத்திலே இவ்வளவு வீரத்தோடு தீரத்தோடு சுழன்று சுழன்று சுத்துகிறாரே அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மகனுக்கு தாய்மார்களே, நீங்கள் சற்று கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய மகன் அவன் சிறுவனாக இருந்த நேரத்திலே, அவனுக்கு அமுதூட்டக்கூடிய நேரத்திலே நான் ஒரு இல்லாமல் என்ன செய்வதில்லை, என்னுடைய மகனுக்கு பால் புரட்டியதில்லை என்று சொன்னால் அந்த அம்மா. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்?
இங்கே இங்கே இல்ல, இங்கெல்லாம் நீங்க ஒழிச்சுக்கிட்டா வீரத்தோடு அசந்து சொன்னது மாதிரி மானங்காட்டாவுடைய பெண்மணிகள்னா சுரையாவை போல, சுரையா தியாப்ஜி அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, இந்த கொடியை அறிமுகப்படுத்திய பெண்மணிகளுடைய பேர் என்னங்க? சுரையா தியாப்ஜி. அந்த அம்மாவை போல வீர மங்கைகளாக வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆமா, அதெல்லாம் அது மட்டும் கரெக்டா தெரியும் பாத்தீங்களா? ஆனா இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அல்லது அவர்களுடைய தியாகம் இந்த பிஞ்சு உள்ளங்கள்ல சரியாக போற்றப்படல அப்படிங்கிறதுதான் தெரியும். ஏனென்றால் போற்றுதலுக்கு உள்ளான நாம் இருக்கக்கூடிய வஉசி சிதம்பரனார் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இல்லையா? அந்த வஉசி சுதேசி கப்பலை வாங்குவதற்காக நுழைந்தார். சுதேசி கப்பல் பார்த்திருக்கமா? இருக்காங்க? தூத்துக்குடி போயிருக்கோமா? கப்பலை பார்த்திருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே? அந்த சுதேசி கப்பலை வாங்குவதற்கு பொருளாதாரம் தடையாக இருந்தது. அந்த நேரத்திலே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சுதேசி கப்பலை வாங்கி கொடுத்தவர் யாரு? சொல்லுங்கம்மா. வாங்கிங்க. கப்பலை வாங்கினாரு. கப்பலை வாங்குறதுக்கு காசு இல்ல, ஆனா அந்த காசை கொடுத்து வாங்கி கொடுத்தவர் ஃபக்கீர் முகமது என்று சொல்லப்படக்கூடிய ஃபக்கீர் ராவுத் என்பதை வரலாறு மறைத்து விட்டது. அதுபோலவே இப்படி அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த பர்மாவினுடைய நேதாஜி தன்னுடைய வரலாற்றிலே சொல்லி காட்டுவார். ஹபீப் முகமதை போன்ற ஒரு தபீபுகள் இந்த இந்திய திருநாட்டிற்கு தேவை என்பதாக நேதாஜி சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி நிதி திரட்டுவதற்காக பர்மாவிற்கு சென்றார். பர்மாவிற்கு சென்ற நேரத்திலே அங்கே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய், இன்னைக்கு உழைச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர், அந்த காலத்துல 1 கோடி ரூபாய்னா என்னத்தை வாங்கிடலாம்? மனம் கட்டம் ஊரையே வாங்கிடலாம், அப்படித்தான? அந்த அளவுக்கு உண்டான செல்வத்தை இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக கொடுத்தவர். எனவே நேதாஜி எந்த வேலைகள் எல்லாம் அதற்கு பின்னால் ஏறினாரோ அந்த வேலைகளில் எல்லாம் அவர் சொன்னார், இந்தியாவினுடைய பிடி நீங்குவதற்கு ஹபீப் முகமதை போன்ற மருத்துவர்கள் தேவை, அள்ளி கொடுக்கக்கூடிய தனவான்கள் தேவை என்பதை நேதாஜி சொல்லி காட்டினார். என்றால் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் அள்ளி கொடுத்தார்கள். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். கேரளக்கரை கேரளத்து மாப்பிள்ளைமார்கள் அவர்கள் கிளர்ச்சியை செய்தார்கள். அதனால கேரளாவில் கூட்ஸ் வண்டினா என்னன்னு தெரியுமா? சரக்கு ட்ரெயின் பார்த்தோம்னா ஒரு காத்து கூட உள்ள போக முடியாது, அந்த அளவுக்கு உண்டான ட்ரெயின் அது. கேரளத்தினுடைய மாப்பிள்ளைமார்கள் அதிலே கிளர்ச்சி செய்தார்கள் இல்லையா? அவர்கள் எல்லாம் அந்த ட்ரெயின்ல ஏற்றப்பட்டு கதவு பூட்டப்பட்டது. பூட்டப்பட்டு பயணம் தொடர்கிறது. கோவைக்கு வந்து சேருகிறார்கள். அங்கே திறந்து பார்த்த நேரத்தில் அத்தனை பேர்களையும் மரணித்து விட்டார்கள். இந்திய சுதந்திரம் என்பது அது சும்மா கிடைக்கிறாங்க, இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு போயினார்கள். வரலாற்று ஆசிரியர் தாமஸ் என்பவர் சொல்லி காட்டுவார், நான் டெல்லியிலே கேம்ப் ஒன்றிலே தங்கியிருந்தேன். அந்த கேம்புக்கு பின்னால் ஏதோ வாடை வந்து கொண்டிருந்தது, பிணங்களை எரிக்கக்கூடிய வாடை. எட்டி பார்த்தேன்,
அங்கே பெரும் பெரும் தாடி வைத்தவர்கள் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக தீயிலே தூக்கி வீசப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த நான் என்னவென்று பார்த்தேன், அவர்களெல்லாம் மார்க்கத்தை இந்த உலகிற்கு சொல்லக்கூடிய ஆணின் பெருமக்கள். அந்த 40 நபர்களிடத்திலேயும் சொல்லப்பட்டது, நீங்க எங்களுக்கு பணிமுறை செய்யுங்க, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தில் ஈடுபடாதீங்க, நீங்க எங்களுக்கு வழிபடுவதாக இருந்தா உங்களை விட்டுறோம், இல்லைன்னா இதோ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருப்புக்குத்தான் நீங்கள் ஆளாகுவீர்கள் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த நாட்டிற்காக வேண்டி அர்ப்பணம் செய்ய வேண்டும் தான் மார்க்கத்தினுடைய ஆயுதம். எப்படி உயிரை கொடுத்தார்கள், உணவை கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் பக்கீர்கள், பக்கீர் சான் சொல்லுவோம் இல்லையா, அவங்க கூட சும்மா இருக்கல, அவர்களும் கூட என்ன செய்தார்கள், தியாகத்தினுடைய எழுச்சியை இந்த மக்களுக்கு மத்தியிலே பாடல் வரிகளின் மூலமாக ஏற்படுத்தினார்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சுதந்திரம் என்பது அது சும்மா கிடைத்ததல்ல, மாறாக அது பெரும்பெரும் தியாகத்திற்கு கூட்டினார். மாமன்னர் பகதூர் ஷாவினுடைய வரலாறு 1857 ரங்கூன் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் மாமன்னர் பகதூர் ஷா. ஆங்கிலேயர்கள் அவருக்கு உணவு கொடுக்கவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, உதடுகள் உணர்ந்து போயிருக்கிறது, வயிற்றை பசி கிள்ளிக் கொண்டிருக்கிறது. இந்த தர்மத்திலே பகதூர் ஷா சிறை அதிகாரி இடத்திலே கேட்கிறார், பசிக்கிறது, ஏதாவது பொருட்களை அப்படி நாளை காலையிலே உங்களுக்கு அழகான உணவு ஒன்றை கொண்டு வருகிறேன், அதுவரையிலேயும் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார் சிறை அதிகாரி. பாங்குக்கு பின்னாடி தொடரும், வேற எங்கேயெல்லாமோ தொடரும் சொன்னே அவரோட இருப்பீங்க, அப்படித்தானே மனங்கட்ட ஆட்களை சொல்லுங்க, வேற வெளியூர்கள் சரிங்களா. இப்பயும் பயால பாங்கிக்கு போறோம். إنك لا تخلف الميعاد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ما شاء الله ரொம்ப விசாத்தமா இருந்துச்சு. அது மாதிரி பாங்குக்கு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் என்ன செய்யணும், பாங்குக்கு பதில் சொல்லணும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு பாங்கினுடைய வார்த்தைகளை சொல்லி அதற்கு பின்னால் பாங்கினுடைய துஆவை ஓதி ஸலவாத்தை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய பேரை கேட்கிறப்ப என்னமா சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்றப்ப பேசக்கூடாது, அப்படி பேசினா கடைசி காலகட்டத்துல கடைசி நேரத்துல கலிமாவுடைய பாக்கியம் இல்லாமல் மரணம் வந்து எல்லாம் பாதுகாக்க.
அதனால வீட்டுல பாங்கினுடைய சத்தம் கேட்ட உடனேயே தலையில துணிய போடும் முதல்ல. சரிதானே? போடாமா வேணாமா? பாங்கு சத்தம் கேட்டா மட்டும்தான் போடணுமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின்ல கேட்டேன். எப்போதும் பெண்மணிகள் தங்களுடைய தலையிலே முக்கால் இல்லாமல் வைத்திருக்கிறார். ஒரு நாள் பொழுது அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியாக இருக்கக்கூடிய ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த ஹதீஜா நாயகி ஒரு நாள் லைட்டா நம்மள மாதிரி பாதி துணி கழுத்துல சாலை போட்டு நடமாடுற ஆட்கள் இல்லைங்க. புரிக்கா பேஷன் புருஷனா போடுற ஆட்கள் இல்லை. தலைமுடி வெளியிலே தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்னது தலையில சால். ஆனா அதை தோல்ல சுத்திக்கிறோம், கழுத்துல சுத்திக்கிறோம்னா அதை போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இங்க இல்ல, வேற சிட்டிகள்ல கிராமத்தினுடைய பெண்களிடத்தில எல்லாம் மார்க்கத்தினுடைய அத்தனை அம்சங்களும் ஒருங்கே அமையப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஹதீஜா நாயகி எப்பயும் தலையில துணியோட தான் இருப்பாங்க. ஜிப்ரீலும் பெருமானாருடைய இல்லத்திற்கு வருகை தருவார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் வருவது தாமதமாகிவிட்டது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஹதீஜா நாயகியினுடைய தலைமுடி வெளியே லேச பெருச்சு. அதனால யாரு வர்றது தாமதமாயிருச்சு? யாரு வர்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றது கால தாமதமாயிருச்சு. அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறப்ப தலையில முக்கால் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ரஹ்மத்தை பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் எப்படி நம்முடைய இடத்திற்கு வருவார்கள். அதனால பாம்பு சொல்றப்ப மட்டும் இல்லக்கா, எப்பயும் தலையில துணியோடு இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இப்ப என்ன சொல்லிட்டு வந்தோம்? பாங்குக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வண்டி அந்த பக்கமா போச்சுன்னா நீங்க தான் சொல்லணும். இல்லையா? மாமன்னார் பகதூர் ஷா அவருடைய வீர வரலாற்றை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாமன்னார் பகதூர் ஷா ரங்கூன் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். பசி வயிற்றை கிள்ளிக் கொண்டிருக்கிறது. தாகத்தினால் உதவிகள் ஒட்டி கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்திலே சிறை அதிகாரியிடத்திலே தனக்கு உடல் வேண்டும் பசிக்கிறது என்று சொன்ன நேரத்தில பொறுமையாக இருங்க, நாளை காலையில உங்களுக்கு அழகான பிரியாணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா சிறை அதிகாரி ஹசன், அவன் பேர் என்னது? ஹசன் இல்ல, ஹசன் தான் முஸ்லீம். ஹசன் காலையிலே ஒரு தாம்பரத்தில் ஏதோ ஒன்றை மூடிக்கொண்டு தாம்பர தட்டை வேண்டிக் கொண்டு வருகின்றான். யாரு? ஹசன். இதோ மாமன்னரும் பகதூர் ஷாவே, உங்களுக்கான அழகிய உணவு இது அப்படின்னு சொன்ன நேரத்தில் மாமன்னர் பகதூர் ஷா திறந்து பார்க்க தட்டை வாங்கிவிட்டு திறந்து பார்த்த நேரத்திலே மாமன்னர் பகதூர் ஷாவினுடைய இரண்டு தலையை, அவர்களுடைய அருந்தவ குழந்தைகளின் இருவருடைய தலையும் வெட்டப்பட்டு அந்த தட்டிலே வைக்கப்பட்டு கேட்பதற்கு என்னுடைய அவசியமாக இருக்கிறது இல்லையா? நடந்த வரலாறு. திகைத்து போனார் மாமன்னர் பகதூர் ஷா. ஆனாலும் தந்தையிலிருந்து கண்ணீர் வரவில்லை. ஹசன் கேட்டான், உங்களுடைய இரண்டு குழந்தைகளும் அவர்களுடைய தலை எடுக்கப்பட்டு
கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு அருமை வரவில்லை என்று சொன்ன நேரத்தில் கோழைகளுக்கு முன்னால் வீரர்கள் நலமாட்டார்கள் என்பதாக சொன்னார் மாமன்னர் பகதூர்ஷா. எனவே கோழைகளாக வாழ்ந்தவர்கள் ஆங்கிலேயர் அவர்களை ஓட ஓட விரட்டி அளித்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த சுதந்திரத்தினுடைய சுவாச காற்றை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரலாறுகள் பாட புத்தகத்தில் இருந்து படிப்படியாக அமுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அந்த வீர வரலாறுகள் வாய்வழியாகவும் செவிய எதிராகவும் நம்மை இளையத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த சுதந்திர தினத்தினுடைய இந்த பயான் நிகழ்வு. எனவே அன்பான பெருமக்களை, தாய்மார்களே, சுதந்திர வரலாற்றை வாசிக்கக்கூடிய நாம் வெறுமனை நாம் கடந்து சென்று விடக்கூடாது. அந்த சுதந்திரம் என்பது நமக்கு சும்மா கிடைக்கப்படவில்லை. அது நிறைய தியாகங்களுக்கு பின்னால் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் கூட முஸ்லிம் சமூகத்தினுடைய தியாகம் அளப்பெரியது. அது மறைக்கப்பட்டு, திட்டமிட்டு மறைக்கப்பட்டு ஆளுகின்ற அரசாலும் அது படிப்படியாக நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வீர வரலாறுகளை நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய இளம் தலைமுறையை அந்த வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக உருவாக்க வேண்டும். எல்லாம் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக அருள்பாடுபட்டார்களோ அந்த தியாகிகளுடைய மன்னரைகளை எல்லாம் அல்லாஹ் சுவனத்தினுடைய பூங்கோளையாக ஆக்கி அவர்களானாக. அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. அவர்கள் எந்த நன்னோக்கிலே நமக்கு இந்த தியாகத்தை செய்தார்களோ அந்த தியாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விரைவிலே கிடைக்க செய்தருவானாக. அநியாயக்கார ஆட்சியை அகற்றி அருள்வானாக. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு தொல்லைகளையும் துன்பத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தொல்லைகள் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவிலே நமக்கு விடுதலையை தந்தருவானாக. நாட்டையும் நாட்டு மக்களையும் சரியாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை ரப்பல் ஆலமீன் தந்தருவானாக என்று இறைவனிடத்திலே துஆ செய்து எனது சுதந்திர உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் 79வது சுதந்திர நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். வசலாம். இப்ப வந்த వ్యక్తి ஏதாச்சும் உங்களுக்கு சுவிட்டு அவனும் ஒழுங்கணும் இல்லையா? நீங்க வாழ்க்கையில கொடியேற்றி முடிச்சதற்கு பின்னாடி சுவிட்டு கொடுப்பாங்க, ஆனந்தி முட்டாளி அப்படித்தானே? அல்லது